வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சோயா பிரியாணி ஆக்கணும் தாங்க முடிவே எடுத்தோம். அந்த முடிவுக்கு ஏமாக முற்றுப்புள்ளி வச்சுட்டான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போய் ஏமான்ட்ட கேட்டேன், டேய் சோயா பிரியாணி ஆக்கவா அப்படின்னு கேட்டால், அம்மா நீ சோயா பிரியாணி எனக்கு ஆக்காதம்மா அப்படின்னு சொன்னால், ஏண்டா எனக்கு சோயா பிரியாணி வேணாம், எனக்கு எம்டி பிரியாணி ஆக்கி கொடுமா அப்படின்னு சொன்னால், சரி நம்ம எம்டி பிரியாணியை ஆக்கிடுவோம், நம்ம புள்ள கேட்டதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேங்க. இது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் ஒரு பாக்கெட் நெய் ஊற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட நான் 2 வெங்காயத்தை நீல வாக்க அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கை அளவு புதினா மல்லிங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூட 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன், 2 பச்சை மிளகாய்ங்க அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்த அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டுங்க அதோட நல்லா நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம போடுற மசாலா 1.5 ஸ்பூன் கரம் மசாலாங்க, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி பொடி, நம்ம ஈகல் பொடி தான் போட்டிருந்தோம். ஈகல் பொடி தான் உரப்பு இல்லாமல் நல்லா வாசனமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 ஸ்பூன் ஈகல் பொடி போட்டிருந்தேன். அதையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கிரேவி மாதிரியே இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போடணுங்க. சால்ட்டு போட்டு அதோடய நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு இது கூட நம்ம ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றினா தாங்க பிரியாணி டேஸ்ட்டே இருக்கும். அது தயிரையும் ஒரு பாக்கெட்டு ஊற்றி நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டோன்னே பார்க்கவே அப்படியே கிரேவி மாதிரியவே இருந்துச்சு. நம்ம இதில் சிக்கன் போடாததான் குறை, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருந்தேன். நான் இந்த உலக்கில் எடுத்திருந்தேன். அந்த உலக்கில் 2 உலக்கு தண்ணி ஊற்றியிருந்தேன். நல்லா அந்த மசாலாவோட அந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டு இது கூட நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அரிசியை ஊற வச்சுருந்தேன். அரிசியை ஊற வச்சுருந்தா தான் நம்மளுக்கு சாஃப்டாகவும் சோறு நல்லா வெந்து கொடுக்கும். நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து இந்த சாதத்தை போட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலாவெலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா நான் கிளறி விட்டு நான் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதமும் அந்த தண்ணியும் ஒரே அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நல்லா அந்த சாதத்தை கரண்டியை வச்சு மசாலா ஒன்றோட ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நல்லா அடியில் இருந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 விசிலுங்க. ஒரு விசில் நல்லா ஃபுல் விசில் விட்டுட்டு இன்னொரு விசில் சிம்மில் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் நம்ம விசிலை திறக்காமல் போட்டு நம்ம திறந்து பார்த்தா அப்படியே பொழுன்னு இருக்குங்க சாதம். நீங்களும் இதே மாதிரியே உங்கள் குழந்தைகளுக்கு எம்டி பிரியாணி செஞ்சு கொடுங்க. நீங்கள் சிக்கன் பிரியாணி நம்ம ஓயாமல் சாப்பிடக்கூடாது, சிக்கன் உடம்புக்கு ரொம்ப சூடு. இந்த பிரியாணி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.